அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் நேற்று டே 2க்கான கேள்வியை வந்துட்டு எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதற்கான விளக்கத்துக்கான ஒரு வீடியோவாக தான் என்ன செய்யுது இது அமையும். சரியா, நாங்கள் நேற்று வந்துட்டு அட்கேன் என்றதை பார்த்தோம். அட்கேன் வந்துட்டு நேற்று அட்கேன் தாக்கங்கள் வந்துட்டு பொதுவாக எல்லாம் கவர் பண்ணப்பட்டுச்சு. சரியா, இது வந்துட்டு இன்றைக்கு அட்கேண்ட தாக்கம். சரியா, அட்கேண்ட நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் அட்கேண்ட தாக்கம் தான் வரும். அதே போல் அட்கைன், அடுத்தது கீட்டோன், பென்சின், ஃபீனோல், அனிலின், எஸ்டர், ஆல்கஹால் அப்படி வந்துட்டு ஒவ்வொரு தலைப்பின் கீழே வந்துட்டு என்ன செய்யும் இந்த தாக்கங்கள் போகும். சரியா, ஸோ நீங்கள் வந்துட்டு கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் ஒன்று கிடைக்கும். சரியா, ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போ கேள்விக்கு போவோம். அதற்கு முன் வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல் குரூப்பில் ஆன்சர் போட்டாக்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும் இதுக்கு போகிற வார வீடியோக்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக லிங்க் அனுப்பப்படும். சரியா, வீடியோவும் ப்ரைவேட்டாக தான் போடப்படும். ஸோ கட்டாயம் ஆன்சரை நீங்கள் குரூப்பில் போட வேணும். சரியா, வீடியோ வேணும்னால் போடுங்க, இல்லாட்டி இருந்தாலும் வீடியோ தேவை இல்லாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பட் அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட் கேள்வி பார்ப்போம். ஃபஸ்ட் கேள்வி வந்துட்டு நாங்கள் நேற்று பார்த்த கேள்வி தான். சரியா, நேற்று அட்கேண்ட தாக்கத்தில் இதை பார்த்தோம். என்ன H2 PD BA SO4 குயினோலின். சரியா, குயினோலின். இங்கே வந்துட்டு கட்டாயம் என்ன H2 PDயை தான் போடணும். நீங்கள் H2 PDயை போட்டால் வந்துட்டு ஆன்சர் பிழை. சரியா, ஆன்சர் பிழை. H2 PDயை தான் என்ன செய்யணும் கட்டாயம் இங்கே யூஸ் பண்ண வேணும். ஓகே, அடுத்த கேள்வி வந்துட்டு ஒரு நீராற்றல் தாக்கம். நீராற்றல் தாக்கம் வந்துட்டு CH3 CH CH3OH இதிலிருந்து அகற்றுறாங்க CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதுவும் CH2 டபுள் பாண்ட் CH3 ரெண்டும் என்ன சேம். சரியா, சேம். இந்த இப்படி சேம் என்று பார்க்குறது வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் சமபாதியத்தில் என்ன செய்யும் தேவைப்படும். நீங்கள் இப்போ சாம்பாதிகங்களை எழுதி கொண்டு போகும்போது இப்போ சாம்பாதி கேள்விகள் கிட்டத்தட்ட 6-5 காபன்களுக்கு வரும். ஸோ இந்த டபுள் பாண்ட் இடம் மார்க்கர் வந்துட்டு அதே விலை பொருளை தான் இருக்கும். சரியா, பட் நீங்கள் வேறு வேறு சாம்பாதியம்ட்டு எடுத்துருவீங்க. ஸோ அது பார்க்க அதுகள் பிளப்பு இருக்க தான் என்ன செய்யும் இதையும் சொல்கிறேன். நீங்கள் இந்த சின்ன இந்த விலை பொருட்கள் இருந்து அதை பார்த்துக்கணும் வந்தால் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, ஈஸியாக இருக்கும் சமபாதியம் செய்யும் போது. ஓகே, இதுக்கு வந்துட்டு நாங்கள் 2 சோதனை பொருட்களை பயன்படுத்துவோம். முதலாவது வந்துட்டு கொன் H2SO4 ஹீட். இது வந்துட்டு 170 பாசியம் ஓட ஏறி. சரியா, அதே போல் வந்துட்டு நீரற்ற Al2O3 நீரற்ற Al2O3 ஹீட். இதுக்கு வந்துட்டு 300 பாசி போல் தேவைப்படும். சரியா, 300 பாசி போல் தேவைப்படும். அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த கொன் H2SO4 பயன்படுத்துகிறோம். சரியா, இந்த கொன் H2SO4 பயன்படுத்துகிறோம். அவங்க சோதனை பொருளை தந்திருந்தால் என்ன செய்யுங்க இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்துட்டு பெரும்பாலும் கொன் H2SO4 யூஸ் பண்ணுறது பெட்டர். சரியா, பெட்டர். இதில் வந்துட்டு இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்படி வந்துட்டு உங்களுக்கு 2 தாக்க விளைவும் வரும். பட் அதில் CH3 CH2 CHOH CH3 இதிலிருந்து இதுக்கு நாங்கள் கொன் H2SO4 ஹீட் போட்டால் வந்துட்டு எந்த கார்பனுக்கு டபுள் பாண்டை கொடுப்போம். எந்த கார்பன் 2 கிடையில் டபுள் பாண்ட் வரும்ன்ற ஒரு பிரச்சனை எனக்கு என்ன செய்யும் வரும். அதில் பாருங்கள், நீங்கள் இந்த ஹைட்ரஜன் குறைஞ்சது இதில் வந்துட்டு 3 ஹைட்ரஜன், இதில் 2 ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் குறைஞ்ச இடத்துல இருந்தால் என்ன செய்யணும் நீங்கள் ஹைட்ரஜனை வெளியெடுக்கணும். ஸோ அதில் இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து என்ன செய்யும் H2O வெளியேறும். சரியா, H2O வெளியேறும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் நீரகற்றல் தாக்கம்னு சொல்கிறோம். சரியா, நீரகற்றல் தாக்கம்னு சொல்கிறோம். ஸோ இப்படி எடுத்தால் என்ன நடக்கும் CH டபுள் பாண்ட் CH3. சரியா, இது வந்துட்டு ஒரு அதிக அளவு விலை பொருளாக வரும். அதிக அளவு. அதே போல் குறைந்த அளவிலையும் என்ன செய்யும் இந்த விலை பொருளும் வரும். CH டபுள் பாண்ட் CH2 இது வந்துட்டு குறைந்த அளவில் என்ன செய்யும் குறைந்த அளவில் வரும். இது வந்துட்டு உங்களுக்கு எங்கே தேவைப்படும் என்றால் அதுவும் ஸ்ட்ரக்சர் கேள்விகளில் இல்லாட்டி MCQ கேள்விகளில் உங்களுக்கு இந்த விளைபொருளும் தேவைப்படும். அதிக அளவு விளைபொருள் என்ன இல்லாட்டி 2 விளைபொருளும் என்ன இதுக்கு வர 2 விளை. இப்போ நீங்கள் இப்போ இது மட்டும் படிச்சிருந்தால்
உங்களுக்கு சம்டைம் இது ஞாபகம் வராது. சரியா? ஸோ இது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. நீங்கள் மாற்றீடுகள் செய்யும் போது இந்த அதிகம் ஏண்டால் உதாரணமாக நாங்கள் ஆர்கானிக்கில் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஒரு ஆல்கஹால், இந்த ஆல்கஹால் கரைசல் என்றால் இதுக்கு H2SO4 ஹீட் போட்டால் வந்துட்டு ஹீட் போட்டால் வந்துட்டு இதில் அதிக அளவு விளைபொருளை யார் வருவார்? இவர் தான் வருவார். சரியா? இவர் வருவார். ஸோ நீங்கள் இதில் விளைபொருள் எடுத்து சரியா இன்னொரு மாற்றீடுக்கு யூஸ் பண்ணனாலும் என்ன அந்த கரைசலை யார் வைக்க போகிறாரு? இவர் தான் வைக்க போகிறாங்க. ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் என்ன சரி போட்டிருந்தாலும் இதில் தான் என்ன செய்யும் தாக்கம் நடந்து விளைபொருள் வரும். ஸோ இவர் வந்துட்டு என்ன செய்வார்? வரமாட்டார். அதுதான் ஆர்கானிக்கில் நீங்கள் மாற்றீடு செய்யும்போது இதை தான் நாங்கள் விளைபொருளாக கடைசி விளைபொருளாக கொடுக்குறோம். சரியா? அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி ஒரு அலசன் ஆற்றல். சரியா? அலசன் ஆற்றல் இது வந்துட்டு என்ன ஒரு அலசன் ஏற்றல். சரியா? அலசன் ஆற்றலும் அலசன் ஏற்றலும் CH3 CHBr CH3 இதிலிருந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதில் வந்துட்டு ஒரு பிரச்சனை நிற்கிது. அதையும் நான் எழுதி கொள்கிறேன் என்றால் CH3 CH3 OH ரைட்டா? இதில் பாருங்கள், இதுக்கு வந்துட்டு நாங்கள் ஆல்கஹால் KOH தான் பயன்படுத்தோம். சரியா? ஆல்கஹால் KOH வெப்பம். இந்த ஆல்கஹால் KOH போடுறதால என்ன செய்யும்? இந்த Br வந்துட்டு என்ன செய்யப்படும்? ஆற்றப்படும். சரியா? இந்த அலசன் ஆற்றப்பட்டு டபுள் பாண்ட் வரும். இதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த இடத்துல இன்றைக்கி பாருங்கள், இந்த OH வர மாதிரி இங்கே Br வந்தாலும் இங்கே ஆல்கஹால் KOH போட்டால் இந்த வாயு விளைபொருள் தான் வரும். சரியா? இந்த வாயு விளைபொருள் தான் வரும். அதே தியரி தான் இங்கே நிற்கும். சரியா? ஸோ இங்கே நான் பாருங்கள், KOH KOH போட்டால் வந்துட்டு OH ஏற்றம் வரும், ஆல்கஹால் வரும். சரியா? ஆல்கஹால் வரும். இங்கே நீங்கள் இந்த ஆல்கஹாலை போட இல்லாட்டி வந்துட்டு என்ன நடக்கும்? இந்த Br OH ஆக மாறும். சரியா? இந்த ஆல்கஹாலை போட இல்லாட்டி Br OH ஆக மாறும். அதே ஆல்கஹாலை போட்டால் இந்த Br வந்துட்டு என்ன செய்யும்? டபுள் பாண்டாக மாறும். இதில் வந்து இதுக்கு என்ன ஒரு H2SO4 போட்டால் என்ன நடக்கும்? இது வரும். ஸோ இது வந்துட்டு நான் 2 ஸ்டெப் தேவைப்படுது. பட் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டெப் தேவைப்படுது. இது இல்லாட்டி என்ன NaOH சும்மா என்ன செய்யலாம்? போடலாம். NaOH போட்டால் இந்த அலசன் வந்துட்டு OH ஆக மாற்றப்படும். சரியா? ஸோ இது வந்துட்டு ஒரே ஸ்டெப்பில் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யும்? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அடுத்த கேள்வி CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதில் வந்து CH3 CHBr CH3 இன்றைக்கி என்ன பயன்படுத்தணும்னு கேட்டால் HBr. சரியா? HBr போட்டால் வந்துட்டு இங்கே என்ன நடக்கும்? ஹைட்ரஜன் குறைஞ்ச இடத்துல தான் என்ன செய்வார்? Br வந்து ஜாயின் ஆகுவார். ஹைட்ரஜன் கூடின இடத்துக்கு இந்த ஹைட்ரஜன் போயிட்டு சேரும். ஹைட்ரஜன் குறைஞ்ச இடத்துக்கு இந்த Br வந்து சேரும். சரியா? Br வந்து சேரும். இவருக்கு ஹைட்ரஜன் நாட்டை கூட தானே. ஸோ அதனால் வந்துட்டு ஹைட்ரஜன் இவரோட சேர்த்து வந்துட்டு CH3 ஹைட்ரஜன் அவ்வளோ விருப்பம் இல்லாதவர்களுக்கு Br போடும். சரியா? அது சும்மா ஈஸியாக விளங்குறதுக்கு நீங்கள் அப்படி யோசிக்க இயலும். சரியா? ஸோ இன்றைக்கு உள்ள விளக்கம் வந்துட்டு இவ்வளோ தான். கட்டாயம் வந்துட்டு என்ன செய்யுங்க? செஞ்சு பாருங்கள். சரி, டவுட்கள் இருந்தாலும் உங்களுக்கு கேட்க இயலும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.